சர்க்காரை விட ஒரு பெரிய அரசியல் படம் இருக்க முடியாது. இவங்க கட்சிக்கு விளம்பரத்தை வந்து சினிமாவில் பண்ணினாங்க அப்படின்னா மக்கள் வெளியில் வரும்போது அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட தான் வருவாங்க. இப்போ அரசியல் பயணம் இருக்கிறதுனால இந்த ஹைப்பும் அந்த படத்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குமா? அது ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று அது நல்ல விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணலாம், அது கெட்ட விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஜெயிலர் ஹிட் ஆச்சு, விக்ரம் ஹிட் ஆச்சு, தக் லைஃப் போயிடுச்சு, கூலி போயிடுச்சு. இவங்க தனித்தனியாக நடிக்கிறாங்களோ சேர்ந்து நடிக்கிறாங்களோ, கண்டென்ட் இருந்தால் படம் ஓடும். மேபி அவங்க ரெண்டு பேரும் இணையிற படத்தில் கமல் சார் டைரக்ட் பண்ணுற சான்சஸ் இருக்கா? சான்சஸ் இருக்குது. சார் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். 96 டைரக்டர் வந்து பிரேம் சார் வந்து சொல்லியிருந்தாரு, இப்போ நான் வந்து மெய்யழகன் பண்ணேன், சில பேர் பாராட்டினாங்க, சில பேர் வந்து விமர்சன ரீதியாக நெகட்டிவாகவும் சொன்னாங்க. ஆனால் இதே மாதிரியான ஒரு படம் மலையாள சினிமாவில் வந்திருந்ததுன்னா அது கொண்டாடி இருப்பாங்க. தமிழ் சினிமாவில் வரும்போது தான் நிறைய விமர்சனக்குள்ள உள்ளாகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாருன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நல்ல படங்கள் வருது, ஆனால் அதை பாராட்டுறதில்ல, கொண்டாடுறதில்ல. இதே மற்ற மொழிகளில் அந்த படம் வந்தது, அது மாதிரி வந்தது அப்படின்னா ஆகோ ஓகோன்னு கொண்டாடுறாங்க. இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது எப்படி இருக்கு? அது எப்போதுமே நமக்கு கிட்டக்க இருக்கிற விஷயம் வந்து எவ்வளோ வேல்யூபிளாக இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது நமக்கு வேல்யூபிளாக தெரியும். இப்போ இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் மலையாளத்தில் வர எல்லா படங்களும் பெஸ்ட்டு. ஓடிடியில் வந்து நம்ம இத்தனை வருஷ சினிமாவில் பெஸ்ட்டு படங்கள் மட்டும்தான் நம்ம இந்த கொரோனா காலத்தில் பார்த்துருப்போம். அப்படி நம்ம பார்க்கும்போது மலையாள படங்கள்ல எல்லா படங்களும் பெஸ்ட் படங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உருவாயிடுது. அப்படி அந்த எண்ணத்துல நம்ம எந்த படத்தை பார்த்தாலும் அது ஆவரேஜான படமா இருந்தா கூட அது சிறப்பான படமா நமக்கு தெரியுது. பட் தமிழ்ல வந்து நம்ம ஆவரேஜான படங்களே பார்த்துட்டு ஒரு நல்ல படம் வரும்போது அதை கிரகிச்சுக்கிறதுக்கான ஒரு மனநிலையில நம்ம இல்லை. இது அவ்வளவுதான். நம்ம உள்ள போகும்போதே வந்து என்னத்தை பெருசா எடுத்திருக்க போறாங்க, நம்ம ஆளுங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், இவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். அதை தாண்டி அந்த படம் இருக்கும்போது அதை வந்து கிரகிச்சுக்கிறதுக்கான தன்மை இல்லாம அது வந்து அவங்களுக்கு அந்நியப்பட்டு போயிடுது. அந்த இவங்க எதிர்பார்த்து போறதை விட பெருசா ஒண்ணு இருக்கும்போது அது அது வந்து இவங்களுக்கு அந்நியமாயிடுது. அது அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஓகே. அண்ட் ரீசெண்ட் டைம்ல நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளா இதுதான் நமக்கு இருக்கு அப்படின்னா, இங்க ஹியூமருக்கான வேல்யூ இல்லை, ஹியூமரே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஹீரோ ஆயிடுறாங்க. அப்படின்ற போது காமெடிக்கும் இங்க ஒரு பெரிய பஞ்சமாவே இருக்கு. இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு? இது இண்டஸ்ட்ரியோட growth-க்கு தடைபடுமா? இண்டஸ்ட்ரியோட growth-க்கு தடைபடாது. இது வந்து ஒரு காலப்போக்கில் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மாதிரியான படங்கள் வந்துகிட்டு இருக்கும். 90ஸ்ல விக்ரமன் KS ரவிக்குமார் வரும்போது ஒரு குடும்ப படங்களா வந்துச்சு. அதுக்கப்புறம் வி சேகர் வரும்போது காமெடி படங்களா வந்துச்சு. அப்புறம் காதல் படங்களா வந்துச்சு. விஜய் அஜித்தோட ஆரம்ப காலகட்டத்தில் காதல் படங்களா வந்துச்சு. அதுக்கப்புறம் அரண்மனை சுந்தர்சி வந்ததுக்கு அப்புறம் அரண்மனை அந்த பேய வச்சு காமெடி வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ வந்து ஆக்ஷன் மாஸ் அதுல போயிட்டு இருக்கு ட்ரெண்டு. ஸோ அந்த ட்ரெண்டும் மாறும். இது போர் அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ட்ரெண்டு உருவாகும். ஆனா சிவகார்த்திகேயன் அவர்கள் மாஸ் இதுக்கு வராரு. ஆனா சிவகார்த்திகேயனோட ஆடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஈவன் விஜய் அவர்கள் கூட இருந்தது. இப்போ முழுக்க எல்லா ஆக்டர்ஸும் எல்லா ஹீரோஸும் ஆக்ஷன் பக்கம் அப்படி போனோம் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு டிசப்பாயிண்ட் ஆகுமா? இல்ல, அவங்களுமே அதுக்கு பழகிடுறாங்க. இப்ப ஜெயிலர் மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம் வந்து இப்படி ஒரு ஜெயிக்குது, இவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. பொன்னியின் செல்வனுக்கு வந்த அதே அளவான பொன்னியின் செல்வனுக்கும் ஜெயிலருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா ரெண்டுத்துக்குமே அவ்வளோ ஆடியன்ஸ், இதுக்கு வந்து அவ்வளோ ஆடியன்ஸும் அதுக்கும் வராங்க அப்படின்னா மக்கள் பழகிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. எப்போ தேட்டருக்கு போனாலும் ஆக்ஷன் படம் தான் ஓடுக்கும் போது எப்பயோ ஒரு தேட்டருக்கு போறவங்க சரி நம்ம போகும்போது அவங்க அதே பார்த்து எப்போ போனாலும் அதுதான் ஓடிட்டு இருக்கும் போது அவங்க அதுக்கே பழகிட்டாங்க மக்கள். சிறப்பு. அதே மாதிரி இப்போ ரஜினி சாருக்கு பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தது கூலி. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. அண்ட் விக்ரம் பாத்தீங்கன்னா கமல் சாருக்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்தது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் இணையறாங்கன்ற அப்டேட்டும் வந்தது. அதை பத்தி தகவல் ஏதாவது சொல்ல முடியுமா? மறுபடியும் அதே தான். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நடிச்சுமே ஜெயிலர் ஹிட் ஆச்சு, விக்ரம் ஹிட் ஆச்சு, தக் லைஃப் போயிடுச்சு, கூலி போயிடுச்சு. இவங்க தனித்தனியா நடிக்கிறாங்களோ சேர்ந்து நடிக்கிறாங்களோ, கண்டென்ட் இருந்தா படம் ஓடும். இவங்க ரெண்டு பேருக்காகவும் வந்து ஓப்பனிங் ஒரு 2 நாள் போகும், 3 நாள் போகும். அதுக்கப்புறம் வந்து படத்துல கண்டென்ட்டோ அல்லது கதையோ ரசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பாதி இன்ட்ரோ சீன் வச்சுட்டு மாஸ் சீன்ஸ் வச்சுட்டு ஃபைட் பண்ற மாதிரி சீன்ஸ் வச்சுட்டு கதை இல்லாம முடிச்சா வந்து அந்த படங்களும் போகாது. ஓகே. ரெண்டாவது யார் நடித்தாலும் கதை தான் கதை இருந்தா மட்டும்தான் ஓடும். சரி, இதுவும் ஒரு இன்டர்நெட்ல வந்து ஒரு போயிட்டே இருந்தது. கமல் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, ஸோ மேபி அவரும் டைரக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு.
மேபி அவங்க 2 பேரும் இணையிற படத்துல கமல் சார் டைரக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கு சான்சஸ் இருக்கு. பட் கமலுடைய உலகநாயகனுடைய இயக்கம் வந்து தலைவருக்கு பெருசா செட் ஆகாது. ஏன்னா அவருடைய தலைவர் வந்து மாசு, அவரு கிளாஸ். இது வரைக்கும் கிளாசிக்கல்ட்டுவான படங்கள் நிறைய அவர் இயக்கியிருக்காரு. உலகநாயகன் வந்து இயக்கியிருக்காரு. ஆனா அது எல்லாமே வந்து கிளாஸா தான் இருக்கும். அவருக்கு இயக்கத்துல மாஸ் வராது. ஓகே. ஸோ தலைவருக்கு வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அவர் இன்னும் 6ல இருந்து 60 வரை மாதிரியான மாஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து அவர் கிளாஸா நடிச்சா செட் ஆகாது. உதாரணமா சொல்லணும்னா இவர் ஆர்ட் ஃபிலிம் மேக்கர், இவர் கமர்ஷியல். ஆமா, 2 பேரும் actor. இணையும்போது 2 பேருக்குமான கண்டென்ட்டோட ஒரு கதையை 3வது ஆள் எடுத்தாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இயக்கிறதா இருந்தது. பட் ஆனா இப்போ வந்து என்னன்னா லோகேஷ் கனகராஜ் இல்ல, அவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. அது உண்மையா இல்ல லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குறாரா? இல்ல, இப்போ கூலிக்கு அப்புறம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கு. எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா ஒரு நிறைய பேர்கிட்ட இப்ப டாப்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே கதை கேட்பாங்க 2 பேருமே. எதுல வந்து 2 பேருமே நிறைய கத்துக்கிட்டாங்க. தக் லைஃப்லயும் கூலிலையும் நிறைய கத்துட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே யாரு எந்த இயக்குனர் வந்து நல்ல கதை வச்சிருக்காரோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஆக்ஷனா, கிளாஸா, மாஸா, ஆர்ட்டா அதெல்லாம் பார்க்காம எதுல கதை இருக்கோ. இப்போ விக்ரம் வந்து 100% ஆக்ஷன் படம். பட் அதுல ஒரு கதை இருந்துச்சு, அதுல ஒரு கண்டென்ட் இருந்துச்சு, மக்கள் ரசிக்கிறதுக்கான விஷயங்கள் அது இருந்துச்சு. அது எல்லாமே கூலியில மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜே வந்தாலும் கண்டிப்பா அவர்கிட்டயும் கதை கேட்பாங்க. பட் அவர் என்ன மாதிரி எழுதியிருக்காரு, விக்ரம் மாதிரி எழுதியிருக்காரா, கூலி மாதிரி எழுதியிருக்காராங்கிறது தான் வித்தியாசம். இவங்க 3 பேர், இந்த 3 டேரக்டருக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம்பா, இவங்க பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? லோகேஷ் பேர் அடிபட்டு இருந்துச்சு. நெல்சனுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா தமிழரசன் பச்சைமுத்து, லப்பர் பந்து அந்த இயக்குனரோட பேர் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இளம் இயக்குனர்கள் கடைசியா பிரதீப் வரைக்கும் வந்து நிற்கிறாங்க, பிஆர் வரைக்கும். ஸோ பிஆருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்கு. ஓகே. இப்போ நம்ம சினிமாவில் வந்து நம்ம ஃபுல்லாக டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இசையை பற்றியும் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு நம்மலாம் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு 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 இதில் தான் நம்ம கேட்டிருப்போம். ஒரு இசையை ரசித்து வந்திருப்போம். ராஜாவை பார்த்தோம், ரஹ்மான் பார்த்தோம், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தோம். அதில் மியூசிக்கும் வேல்யூ இருக்கும், லிரிக்குக்கும் வேல்யூ இருக்கும், விஷுவலுக்கும் ஒரு வேல்யூவாக ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சாங்கை. நம்ம நிறைய சாங் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற சாங்ல வெறும் பீட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, லிரிக் அங்கே அடிபடுது, வாய்ஸ் அங்கே அடிபடுது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதை விரும்புறாங்கன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஆகுது. அது நிஜமாவே உண்மையா இல்ல இவங்களா செய்யற ஒரு பிம்பமா? இல்ல, அது நிஜமான விஷயம் தான். இப்போ வந்து ரீல்ஸ் டைம். ஸோ ஜென்ரேஷன் ரசனை மாறுங்கிற மாதிரி எம்எஸ்விக்கு அப்புறம் இளையராஜா, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்த மாதிரி இளையராஜா வந்ததுக்கப்புறம் எம்எஸ்வி டைப் ஆஃப் மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் இளையராஜாவோட அந்த இசை ஒர்க் அவுட் ஆகலை. அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அவங்களோட இசையெல்லாம் நம்ம அப்போ போட்டது இப்போ கேட்குறோம். பட் இப்போ வர்ற அவங்க சாங்ஸ் எதுவுமே பெருசாக ஹிட் ஆகிறது கிடையாது. அது இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், எதுவுமே பெருசாக ஹிட் ஆகிறது கிடையாது. மற்றவங்க இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க அனிருத், தமன் மாதிரியான ஆட்கள் போடுற மியூசிக்கோட அது ஹிட் ஆகிறது கிடையாது. இப்போ ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே அதுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜிவிலாம் எந்த மாதிரியான ஒரு மெலடி மியூசிக் போட்டுட்டு இருந்தவர் இப்போ ஜிபியூல எந்த மாதிரியான ஒரு மியூசிக் போட்டு இருந்தாரு. அதனால எல்லாருமே ரீல்ஸை நோக்கி போறதுனால அது காலத்தின் கட்டாயம் தான் சொல்லும். இதுவும் மாறும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல, இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மியூசிக் தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். பட் குவாலிட்டியான மிஸ் நமக்கு ஒரு சாங்ஸ் வந்து கிடைக்கலையே, அது மிஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. அது இருக்க தான் செய்யுது. பட் இப்போ யாரும் குவாலிட்டியை பார்க்கறது இல்லை. அனிருத்தோட சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்துச்சுன்னா அது இன்னைக்கே ஹிட் ஆகும். அந்த படம் வெளியாகி ஒரு 10 நாள் வரைக்கும் அது நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அனிருத்தோட சாங்ஸ் இதுக்கு முன்னாடி அவர் போட்ட எந்த சாங்ஸையும் யாரும் கேட்கறது இல்லை. இப்ப கூலி சாங்ஸ், அவர் கடைசியா வந்த படம் கூலி, அந்த சாங்ஸையும் இன்னைக்கு யாரும் உட்காந்து கேட்கறது கிடையாது. எல்லாருமே இப்ப கேட்கறது என்னன்னா, அட்லீஸ்ட் அவங்க ஹாரி ஜெயராஜ் மியூசிக் தான் கேட்கறாங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் வந்து ஹாரி ஜெயராஜ் மியூசிக் தான் கேட்கறாங்க. யாருமே அனிருத்தோட இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட மியூசிக் கேட்கறது கிடையாது. ஜிவியோட மியூசிக் கேட்குறவங்க யாருமே வந்து ஜிபியு படத்தோட மியூசிக் கேட்கறதே கிடையாது. அவருடைய இதுக்கு முன்னாடி வந்த மெலடிஸை தான் இப்போ உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரிப்பீட் வேல்யூங்கிறது இப்போ கிடையாது. இது எல்லாமே ரீல்ஸ் வேல்யூ மட்டும்தான். ரிப்பீட் வேல்யூங்கிறது அந்த சாங்ஸ்க்கு மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு மெலடி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நிலைச்சு நிற்கும். பட் அது இப்போ ஹிட் ஆகாது. ரீல்ஸுக்கு அது செட் ஆகாது. அதனால இப்போ அது ஹிட் ஆகாது. பட் காலப்போக்கில் அது நிலைச்சு நிற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி தமிழ் சினிமா, சவுத் இந்தியன் சினிமான்னு கூட சொல்லலாம், எல்லா இண்டஸ்ட்ரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன்.
அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எலமெண்ட்ஸ் இருக்க போது. அண்ட் விஜய் அவர்களுடைய திரைப்பயணம் முடிச்சுட்டு அரசியல் பயணம் போறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்போ அரசியல் பயணம் இருக்கிறதுனால இந்த இந்த ஹைப்பும் அந்த படத்தை அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குமா? அது 2 விதத்துல இருக்கு. 2 ஒண்ணு அது நல்ல விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணலாம், கெட்ட விதத்திலயும் அஃபெக்ட் பண்ணலாம். இது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கு. அவர் எம்ஜிஆர் சரி, அ அதுக்கப்புறம் பாக்யராஜ், டிஆர், விஜயகாந்த் எல்லாருமே அவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கட்சி கொடிய வச்சு தான் அவங்க இன்ட்ரோ சாங்கே பாடுவாங்க. அந்த அந்த மாதிரி வந்த திரைப்படங்கள் எதுவுமே ஓடுனது கிடையாது இதுவரைக்கும். விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி கால படங்கள் எல்லாத்துலயுமே அவரோட இன்ட்ரோ சாங்ல வந்து கொடி இருக்கும். எல்லாருமே அந்த யூனிஃபார்ம் அந்த கலர் ட்ரெஸ் போடுவாங்க, மோதிரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்து விஜயகாந்த் காலம் வரைக்கும் அந்த எந்த படங்களுமே ஓடுனது கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து சினிமா பார்க்க வர்றது சினிமாவை பார்க்கறதுக்கு, அரசியல் பார்க்கறதுக்காக இல்ல. இவங்க கட்சிக்கு விளம்பரத்தை வந்து சினிமால பண்ணுனாங்க அப்படின்னா மக்கள் வெளியில வரும்போது அது ஒரு டிசப்பாயின்மெண்டோட தான் வருவாங்க. நான் பார்க்க வந்தது கட்சி விளம்பரத்தை இல்ல, அவங்க கட்சி விளம்பரத்தை கொண்டு வந்து சினிமால புகுத்துறது அப்படின்றது. அந்த விஷயம் ஜனநாயகன்ல நடந்துச்சு அப்படின்னா கஷ்டம்தான். படம் அரசியல் படமா இருக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. சர்க்காரை விட ஒரு பெரிய அரசியல் படம் இருக்க முடியாது, மெர்சலை விட ஒரு பெரிய அரசியல் படம் இருக்க முடியாது. படத்துல அரசியல் இருக்கலாம், பட் அதை வந்து இவங்க அரசியல் கட்சியோட விளம்பரத்துக்கு பயன்படுத்தா அது வந்து படத்தோட ஓட்டத்தை கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா படத்தை பார்க்க வர்றது வந்து வெறும் அவருடைய ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் மட்டும் கிடையாது, பொதுமக்களும், ஜெனரல் ஆடியன்ஸ் வராங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க. அவங்க யாரும் ஒரு கட்சி சின்னத்தை, கொடியையோ அல்லது கட்சி சின்னத்தையோ திரையில பார்க்க யாருமே விரும்புறது கிடையாது. ஆளானப்பட்ட எம்ஜிஆருக்கே விரும்பல. அப்படிங்கும் போது இப்போ வரைக்கும் அதே நிலைமை தான், யாருமே விரும்ப மாட்டாங்க அது. ஓகே, சினிமான்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதுல வந்து நம்ம என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது பெரிய லெவல்ல எமோஷனலா டைவர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா சினிமாவை பயன்படுத்தி நிறைய குறிப்பிட்ட சமூகம் அவங்க ஜாதியை பெருமைப்படுத்துற மாதிரியோ அவங்களோட சிந்தனைகளை பெருமைப்படுத்துற மாதிரியான ஒரு நிறைய படங்கள் இப்போ நான் சமீபமா வெளிவரதை நான் பார்த்திருக்கேன். அப்படி வரும்போது உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இது காலகாலமா நடந்துட்டு வர்றதுதான். பட் இது வந்து இப்ப இருக்கிற விழிப்புணர்வு இல்லாத காலத்துல ஒரு எஜமான், சின்னகவுண்டர்ல இருந்து அப்பயே நிறைய இந்த மாதிரி தேவர் மகன் படங்கள்ல இருந்து, தேவர் மகன் வந்து நீங்க கிளாஸ் மேக்கிங்ல அது ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்லலாம். பட் படத்தோட பேர்ல இருந்து அதுல வர்ற பாட்டை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து எப்படி கொண்டாடுறாங்க, அவங்களுடைய ஒரு அந்த ஜாதி வெறியை ஏத்துறதுக்கான ஒரு பாட்டா அதை வச்சிருக்காங்க. அந்த எஜமான்ல இருந்து, சின்னகவுண்டர்ல இருந்து எல்லா படங்களுமே அப்படிதான். அது நடுவுல ரொம்ப நாள் இல்லாம இருந்துச்சு. பட் இப்ப சமீபமா வந்து அது இன்னமுமே அது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். அது எந்த வகையிலுமே வந்து ஏ சென்டர்னு சொல்லப்படுற சிட்டில அது பெருசா பாதிக்காது. பட் பிசி சென்டர்ல அது ஏற்படுத்துற தாக்கம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு ஜாதிக்கு எதிரா வர்ற படம் ஏற்படுத்துற தாக்கத்தை விட இந்த ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி வர்ற படங்கள் ஏற்படுத்துற தாக்கம் வந்து ரொம்பவே அதிகம். அது அந்த அந்த இளைஞர்களை வந்து அது ரொம்பவே பாதிக்குது. அது படத்துல வந்து இப்போ எதனால அந்த சிகரெட் பிடிக்கிறதுக்கோ மது அருந்துறதுக்கோ எதிராக வந்து எதுக்காக போடுறாங்க, எச்சரிக்கை வாசகம் போடுறாங்க அப்படின்னா அது வந்து தப்புன்னு சொல்றதுக்காக தான். அந்த மாதிரி ஏன்னா அது வந்து பாக்குறவங்கள ரொம்ப பாதிக்கும். திரையில என்ன பாக்குறாங்களோ அது அவங்கள பாதிக்கும், அதுக்காக தான் அது போடுறது. அதே மாதிரிதான் இந்த ஜாதி வெறியை தூண்டுற படங்களும் ஜாதிக்கு ஆதரவாக உள்ள படங்களும் அது வந்து அந்த பிசி சென்டர்ல இருக்கிற இளைஞர்களை வந்து ரொம்பவே பாதிக்குது. இப்போ ரஜினி சாரை பத்தி பேசணும், கமல் சார் பத்தி பேசணும், விஜய் அவர்களை பத்தி பேசியாச்சு. அஜித் சாரை பத்தி பேசல அப்படின்னா ஆடியன்ஸ் நான் கேட்டுருவாங்க. ஸோ அதனால அவரை பத்தி கேட்கிறேன். என்னன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகனோட அவர் பொலிட்டிக் போறாரு. அவருக்கு காம்படிட்டா இருக்கிறவர் தான் அஜித் அவர்கள். இப்போ அஜித் அவர்களும் பாத்தீங்கன்னா அவருடைய கெரியரை வந்து அப்படியே கார் ரேசிங் அந்த மாதிரி போறாரு. மேபி அவரும் கொஞ்ச நாள்ல இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா அவர் நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, என்னுடைய அடுத்த ரேஸ்ல வந்து நான் தமிழ் சினிமாவை பற்றியும் இந்திய சினிமாவை பற்றியும் விஷயங்கள்லாம் என்னோட கார்ல நான் லோகோவா பிரிண்ட் பண்ண போறேன், இது ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று பார்த்தா அவருக்கு கார் ரேஸ் பண்றதுக்கான கார் ரேஸ்ல வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு பெருசா சம்பாதிக்கல, அவருடைய சம்பாத்தியம் ஃபுல்லா சினிமால தான் இருக்கு. ஸோ கார் ரேஸ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு வருமானம் வரும், அந்த வருமானம் சினிமால இருந்து தான் வரும், சினிமால இருந்தால் மட்டும்தான் வரும். ஏன்னா அதனால அவர் கார் ரேஸ்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சினிமால இருப்பார், அதுல இருக்கணுங்கிறதுக்காகவாவது சினிமால இருப்பார்.